தந்தையிடம் அனுமதி பெற்று அவரை அழைத்து வருவோம் என்று அவர்கள் உறுதியளித்தனர். தன்னுடைய சகோதரர்கள் கிளம்பும்போது அவர்கள் தானியத்திற்காக கொடுத்த கிரயப் பொருளை அவர்கள் அறியாமலேயே மூட்டைகளுக்குள் மறைத்து வைக்கச் சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த பொருளை கண்டாவது அவர்கள் மீண்டும் தன்னிடம் வருவார்கள் என்று எண்ணினார். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்கள் மீது வைத்திருந்த பேரன்பின் வெளிப்பாடு. எகிப்திலிருந்து தானியம் வாங்கிக் கொண்டு திரும்பிய சகோதரர்கள் தங்கள் தந்தை யகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஒரு தந்தையே, நாம் மீண்டும் தானியம் பெற வேண்டுமானால் புன்யாமீனை அழைத்துச் செல்ல வேண்டும், இல்லையெனில் நமக்கு தானியம் அளக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். அதற்கு யகூப் அலைஹிஸ்ஸலாம், முன்பு யூசுப் விஷயத்தில் உங்களை நம்பி நான் ஏமாந்ததைப் போல இப்போதும் உங்களை நம்பவா என்று கூறினார். அவர்கள் தங்கள் மூட்டைகளை அவிழ்த்தபோது தானியத்திற்காக அவர்கள் கொடுத்த பொருட்கள் அனைத்தும் அப்படியே திருப்பி வைக்கப்பட்டிருந்தன. தந்தையே, பாருங்கள், நாம் கொடுத்த கிரயமும் நமக்கே கிடைத்துவிட்டது. புன்யாமீனை அனுப்புங்கள். இன்னும் ஒரு ஒட்டகை சுமை தானியம் கூடுதலாக கிடைக்கும். ஏதேனும் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டாலன்றி அவனை என்னிடம் மீண்டும் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே நான் அவனை அனுப்புவேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். என் அருமை மக்களே, நீங்கள் எகிப்திற்குள் நுழையும் போது அனைவரும் ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள். வெவ்வேறு வாசல்கள் வழியாக பிரிந்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் கட்டளையை என்னால் தடுத்துவிட முடியாது. எனினும் இது ஒரு முன்னெச்சரிக்கை மட்டுமே. நான் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறேன் கூறினார். அவர்கள் எகிப்தை அடைந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை தனியாக அழைத்து ரகசியத்தை சொல்கிறார். நான் தான் உன் சகோதரன் யூசுப் என்று கூறினார். தானியங்கள் நிரப்பப்பட்டன. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் தம்பியை தன்னுடன் நிறுத்திக் கொள்ள ஒரு உபாயம் செய்தார். அரசரின் தங்க குவளையை தம்பியின் மூட்டையில் மறைத்து வைத்தார். அவர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்தில், ஓ ஒட்டக கூட்டத்தினரே, நில்லுங்கள், நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு யூசுப்புடைய சகோதரர்கள், என்ன சொல்கிறீர்கள்? எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள்? அரசரின் அளவு மரக்காலை காணவில்லை. அதை தேடிக் கொடுப்பவருக்கு ஒரு ஒட்டகை சுமை தானியம் பரிசாக கிடைக்கும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இங்கே குழப்பம் செய்ய வரவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் ஒருபோதும் திருடர்கள் அல்ல.